ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன HIT தி தேர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான தெலுங்கு இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல 3 பார்ட்டுமே வேற வேற கதையா இருக்கும். 2 பார்ட் ஆல்ரெடி போட்ட மக்களே மொத்தமா ஜாயின் பண்ணி கூட போட்டிருக்கேன். லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க, இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியா முழுக்கவே ஒரே பேட்டர்ன்ல கொலை நடக்குது மக்களே. பயங்கர கொடூரமா தலைகீழா தொங்க விட்டு கழுத்தறுத்து கொலை பண்றாங்க. உடம்புக்குள்ள இருக்க ஆர்கன்ஸையும் ஆட்டைய போடுறாங்க. இந்தியால ஒரு இடத்துல கொலை பண்ணா ஒரே ஒரு ஆள் தான் கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணலாம். இந்தியா முழுக்கவே கொலை நடக்குது அப்படின்னா எக்கச்சக்கமான சைக்கோ ஒண்ணு கூடி இருக்காங்க போல. லைக் கல்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த கல்ட் கும்பலை பிடிக்கணும், அந்த சைக்கோக்கள் எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. இந்த படத்துடைய கான்செப்ட், அந்த கதை எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா பரபரப்பாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஏற்கனவே போட்டோ போட்ட வாலெட் உங்களுக்கு ரொம்பவே ரேட்டு கம்மியா சொல்லியிருந்தேன், 699 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்க எப்போ பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ சேர்த்து வாங்கினாலும் உங்களுக்கு போட்டோ ஃப்ரீயாவே போட்டு தரேன், இல்ல அப்படின்னா நேம் ஃப்ரீயாவே போட்டு தரேன். உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்டான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க, நானே ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஏசிபி தன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இருக்கிறதுலயே உயரிய அவார்டை வந்துட்டு கொடுக்க போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேருடைய உயிரை காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய குற்றவாளி கூட்டத்தையே பிடிக்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. டீமை வழிநடத்தி இப்போ வந்துட்டு இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட அந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் அர்ஜுன் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏசிபி தன்யா மாதிரியான ஆட்கள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை சேர்க்கிறாங்க. ஒரு பக்கம் அர்ஜுன் மாதிரியான போலீஸ் அதிகாரிகள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதிகாரிகளை வந்துட்டு நம்ம தூக்குல போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. ஆக்சுவலா முதல்ல ஹீரோ வந்துட்டு கோர்ட்டுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. ஹீரோக்கு எதிராக சரியான ஆதாரங்கள் கிடையாது, கொஞ்சம் மட்டும் டைம் வேணும், இப்போதைக்கு ரிமாண்ட்ல போடணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட்டு வர இன்னொரு பக்கம் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அநியாயமா என்னுடைய 2 வயசு குழந்தை, 2 வயசா 3 வயசா தெரியல, ஒரு குழந்தைய வந்துட்டு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அங்க நரைச்ச தாடி, மாநிறமா இருப்பான், ஒரு மாதிரி ரகடா இருப்பான். அநியாயமா வந்துட்டு என் குழந்தைய அந்த மாதிரி பண்ணிட்டான், என் குழந்தைய காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல நமக்கு எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் ஒரு குழந்தைய ஏதோ பண்ணிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு சாப்பாடு வாங்க லைன்ல வெயிட் பண்ணும்போது அங்க வந்தவனுங்க நம்ம ஹீரோவை கொலை பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கைதி வராரு. இவர் எந்த வேலை வெட்டியும் பார்க்க மாட்டாரு, ஒரு மாதிரி ராஜபோகமா உள்ளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வந்தவரு டேய் அவரை போட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நம்ம ஹீரோவை வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு தம்மு மத்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு கையில ஒரு கத்தியும் கொடுக்குறான். அவனுங்கள முக்காவாசி பேரு உன்னால ஜெயிலுக்குள்ள வந்தவங்க, கண்டிப்பா உன்னை போட பாப்பாங்க, இத பத்திரமா கையில வச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும். வந்துட்டு மத்தவங்கள தானே ஜெயிலுக்கு அனுப்புவ, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த, நீ என்ன கிரைம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எவனோ ஒருத்தனை கடத்தி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு தலைகீழா தொங்க விட்டு கழுத்தறுத்து கொலை பண்றாரு. அங்க வந்துட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணிக்கு மேல வச்சு கட் பண்ணும் போது எந்த விதமான எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்றாரு. கழுத்து அறுத்துட்டு அந்த ரத்தம்லாம் கீழே ஒழுவி அவன் மொத்தமா சாகர வரைக்கும் வெயிட் பண்றாரு. இது எல்லாத்தையும் பக்காவா வீடியோவா ரெக்கார்டும் பண்றாரு. அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கழுகு வளர்க்கறாரு. அந்த கழுகுக்கு சாப்பாடுலாம் போடுறாரு, கறிலாம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி HIT போறாரு. அங்க போயிட்டு சீஃபை பார்த்து நம்ம ஹீரோ புதுசா இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ ஒர்க் பண்ணிருக்காரு, இப்போ இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சீஃப் நம்ம ஹீரோவை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இவர் தான் அர்ஜுன் சர்க்கார், புதுசா வந்திருக்க SP, இவர் தான் டீமை லீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்றாரு. அப்போ வந்துட்டு ஒரு லேடி போலீஸும் ஒரு SIயும் வராங்க. வந்தவங்க ஸ்டேஷனை பத்தியும் கேஸ பத்தியும் மத்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அவர் பாட்னு லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த SI கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனால ஹீரோ பயங்கரமா வெறுப்பாயிட்டு எப்பயுமே கால் ஆட்டிக்கிட்டே இருப்பியா, கால் ஆட்டாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆளு சரியான சைக்கோவா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏதோ கிரைம் நடந்துருச்சு, யாரோ யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கே போறாங்க. போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ நேரா போறாரு. அந்த டெட் பாடியை பார்த்தவரு இந்த மாதிரி தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி கொலை பண்ணாரோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வந்துட்டு உடம்புல இருந்து ஒரு 2-3 ஆர்கன்ஸ் வேற காணாம போயிருக்கு. இந்த ஆர்கன்ஸ் எது கொண்டு போனாங்க அப்படின்லாம் தெரியல. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஷூவும் அதுக்கப்புறம் ஒரு சிகரெட் துண்டும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இல்லனா ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரி கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த சைக்கோ வந்துட்டு வித்தியாசமான நபரா இருக்கான். நேரா இந்த ஆளை இங்க தூக்கிட்டு வந்து தலையீழா கட்டி தொங்க விட்டு கழுத்தறுக்க ஈஸியாவே கொலை பண்ணிருக்கான். ரொம்ப சோம்பேறியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லும் போது நீ ஏன் அப்படி நினைக்கிற, இது ஒரு விதமான முறையா இருக்கலாம், இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா பார்த்த உடனே கேஸ முடிக்க இது என்ன சினிமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனா சமுத்திரக்கனி தான் நம்ம ஹீரோடைய அப்பாவா இருப்பாரு. அப்பாவை ஹீரோ பெருசா மதிக்கவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோவை பெரியப்பாவை பாத்துக்க சொல்லிட்டு மிலிட்டரிக்கு போயிட்டு இருப்பாரு. அப்பா பாசம்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஹீரோடைய அப்பா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சமா பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு, மதியவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நியூஸ்ல நம்ம ஹீரோ ஒரு கொலையை பண்ணிட்டு ஹீரோவை விசாரிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த பத்தி பேசும்போது என்னடா நம்ம ஊருக்குள்ள சைக்கோக்கள் வந்துட்டாங்க போல அப்படின்னும் போது ஆமா ஆமா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னா சைக்கோக்கள் உருவாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை குத்தி காமிக்கிற மாதிரி பேசி கலாச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த லேடி போலீஸ் கடைசியா நடந்த கிரைமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்காம போனை நோண்டிட்டு அதுல பொண்ணுங்களுடைய போட்டோவை பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது வந்துட்டு ஒரு டேட்டிங் ஆப் போல, அதுல வந்துட்டு பொண்ணுங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டா ரைட்டான்னு ஸ்வைப் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இப்ப இந்த லேடி போலீஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இந்த ஆளை கொண்டு போயிட்டு கொலைப்பந்து எல்லாமே பரவாயில்ல, ஆனா பக்காவா பிளான் பண்ணி நமக்கு எவிடன்ஸ் கிடைக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு தண்ணிக்கு மேல வச்சு கொலை பண்ணிருக்காங்க. சிகரெட் பட்ல வந்துட்டு நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது ஒரு டிஎன்ஏ சாம்பிள். அது என்ன டிஎன்ஏன்னு பார்த்தா அது ஒரு நாயுடைய டிஎன்ஏ. நாய் நக்கிடுச்சா என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கொலை பண்ணதுக்கு அப்புறமா உடம்புக்குள்ள இருந்து 3 உடல் உறுப்பு, இது வந்துட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறமானே சொல்ல முடியாது, கழுத்தறுத்து அந்த ரத்தம் போயிட்டே இருக்கும் போது உயிரோட இருக்கும் போதே உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. இது கிட்னி சட்னி அந்த மாதிரி ஆர்கன் எல்லாம் கிடையாது மக்களே. இது எல்லாமே ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா. இந்த ஆர்கனை எதுக்கு கொண்டு போனாங்க, இந்த ஆர்கனை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோ அந்த டேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்றாரு. அந்த பொண்ணு மட்டும் இல்ல மக்களே, டெய்லி ஒரு 4-5 பொண்ணை மீட் பண்றாரு. இவர் உட்கார வச்சு லைஃப் உடைய பர்பஸ் என்ன, அந்த பையனை ஃபாலோ பண்றியே அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம 1000 கேள்வி கேட்க அந்த பொண்ணு ஆய் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ டெய்லி இதே வேலையா சுத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்போ அங்க ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் மக்களே. நேரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா யார்மா நீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது என்னது பார்த்ததே கிடையாதா, நேத்து நைட்டு கூட மேட்ரிமோனி ஆப்ல நீங்களும் நானும் சேட் பண்ணமே மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பாதான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மனுஷன் தான் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஆமா நேத்து நைட்டு கூட ஒரு பொண்ணு கிட்ட பேசினேன் அப்படின்னு போது ஏன்பா இந்த மாதிரி என்கிட்ட கேட்காம பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு ஏமா நேத்து நைட்டு நான் சேட் பண்ணல, எங்க அப்பா தான் சேட் பண்ணாரு, கண்டிப்பா அது நான் கிடையாது, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய ஹானஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சும்மா போலாம் லைட்டா காஃபி சாப்பிடலாம், பிடிச்சிருந்தா பேசலாம், பிடிக்கல அப்படின்னா கிளம்பி போறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணை பிடிச்சி போது நம்ம ஹீரோ ரொம்ப ரகடா நடந்துக்கிறாரு, ஓவரா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ அம்மா இல்லாம வளர்ந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஒரு மாதிரி ரகடா இருக்க, எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க, அம்மா இல்லாம வளர்ந்தா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. உனக்கு ஓகே அப்படின்னா நான் வேணா சொல்லி கொடுக்குறேன், எல்லாமே நான் சொல்லி தரேன் அப்படின்னும் போது
நீ ஏன் சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்லாம் தெரியல, சும்மா தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஜாலியா சாப்பிடுறாங்க, வெளியே போறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கும் ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கழுகை மீட் பண்றாரு. அதுக்கு சாப்பாடு போட்டு மறுபடியும் இன்னொருத்தவனை கொலை பண்ண பார்க்கும்போது அங்க வந்து யாரோ ஷூட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இவரும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்க அந்த லேடி போலீஸ் தான் வந்திருக்காங்க. கன்னை காமிச்சு, அட சைக்கோ பயலை, இந்த கொலையெல்லாம் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு அடிச்சு கட்டி போட்டுறாரு. நார்மல் பொதுமக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, நான் போயிட்டு உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது, நீ போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த கொலைகள் எதுவுமே நிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மக்களே. அங்கேயுமே எஸ்பியா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் அண்ட் டீமோட போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது தலைகீழா ஒருத்தனை கட்டி தொங்க விட்டு கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க. கிட்ட போயிட்டு மண்டையெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கொலை பண்ணிட்டு உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணுத்த ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபாரன்சிக்க டீடைலா செக் பண்ண சொல்லு, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னும் போது பனி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எவிடன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னும் போது, ஆனா டயர் மார்க் கண்டிப்பா இருக்கும். இந்த பனிக்கு மேல வண்டி வந்தாலும் மண்ணுல கண்டிப்பா டயர் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. பனியை உருக்க சொல்லு அப்படின்னும் போது பனியை உருக்குறாங்க. டயர் மார்க்கும் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்க 18 இன்ச் அலாய், சோ கண்டிப்பா பெரிய சைஸ் வண்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டேப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த வண்டியோடைய மண் அளவு, அந்த 15 அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இது கண்டிப்பா புது டயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. புது டயரு, பெரிய வண்டி, உடனே போயிட்டு செக் பண்ணுங்க. முக்கியமா சந்தேகப்படும்படியா இந்த சைடுல ஏதாவது பெரிய வண்டி வந்துச்சான்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. டயரு புதுசா வாங்குற கடை, மாத்தி கொடுக்குற கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் பேரு ரவி மக்களே. இவர் போயிட்டு ஃபாரன்சிக் கிட்ட எல்லாமே பேசிட்டு வந்திருக்காரு. உடம்புல இருந்து 3 ஆர்கன் காணாம போயிருக்கு. இந்த 3 ஆர்கனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹார்மோன் செக்ரிகேட் பண்ற ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, மேபி இது வந்துட்டு உடல் உறுப்பு கடத்தலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ சொன்ன மாதிரி இது எல்லாமே ஹார்மோன் செக்ரிகேட் பண்ற ஆர்கன்ஸ். இத ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாத்தி வைக்க பாசிபிளே கிடையாது. வேற என்னமோ நடக்குது, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது கருப்பு கலர் பொலேரோ வந்துட்டு அந்த பக்கமா போயிருக்கு. சோ கொலகாரன் யூஸ் பண்ண காரு கருப்பு பொலேரோவா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் கருப்பு பொலேரோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முக்கியமா ரீசெண்டா புது டயர் மாத்தின பொலேரோ காரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த வேலையிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கா போயிட்டு விசாரிக்கும் போது அங்க ஒரு மொட்டையன் வரான். போலீஸ பார்த்தோன்னே பயந்துட்டு ஓட அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பிடிக்க ட்ரை பண்றாரு. அவரை ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த கான்ஸ்டபிளை காப்பாத்த அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் மொட்டையனை விரட்டிட்டு போக அவன் அங்க இருந்து ஓடி ஒரு கறிக்கடைக்குள்ள போறான். அங்க நிறைய பேர் சேர்ந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோ எல்லாரையும் வெறித்தனமா அடிச்சு போடுறாரு, மண்டைய புலக்கிறாரு, கைய வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையே பயங்கர கொடூரமா இருக்கும். கடைசியா மொட்டையனை கைது பண்ணி அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனை பொலன்னு புலக்கிறாரு, பயங்கரமா அடிச்சு விசாரிக்கிறாரு. ஏன்டா இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாயவே தருக மாட்டான் மக்களே. ஆனா போன் வச்சிருக்கான். அந்த போன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொலை பண்ணதை ரெக்கார்ட் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ அவருடைய ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நியூஸ்ல பீகார்ல இதே போல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அசிஸ்டன்ட்டும் நியூஸ பாக்குறாரு. மேபி இவன் தான் போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கொலை வந்துட்டு பீகார்ல நடந்திருக்கு, அங்க கொலை பண்ணிட்டு இங்க வர வாய்ப்பே கிடையாது, அது வேற ஆளு, இது வேற ஆளு, கண்டிப்பா ஒரு பெரிய டீமா தான் இந்த கொலையை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி பீகார் போறாங்க. பீகார்ல மாவோயிஸ்ட் அதிகமா இருக்கிற அந்த பகுதிக்கு போறாங்க. அது ரொம்ப ரிஸ்க்னு தெரிஞ்சும் அங்க போயிட்டு அந்த ஒரு கொலைகாரனை வந்துட்டு போலீஸ் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவனையும் பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த பயபுள்ளையும் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அவங்கிட்ட கேமரா வந்திருக்கு. அந்த கேமரால இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுகளையுமே அந்த கொலை பண்றத பக்காவா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா மக்களே. இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல ரவிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்தியா முழுக்க இதே பேட்டர்ன்ல 13 பேர் இறந்து போயிருக்காங்க, 13 பேரை கொலை பண்ணிருக்காங்க. அப்ராட்ல ஒரு 6 பேரு. இந்த கொலையெல்லாம் ஏன்
ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு இவனுங்க ரெக்கார்டும் பண்ண செய்யறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரவி சொல்லும் போது இவனை ஹீரோ போயிட்டு அடிச்சு விசாரிக்கிறாரு. பையன் சிரிக்கிறான் முறைக்கிறான். ஆனா உண்மையை மட்டும் சொல்லவே மாட்டான். சரியான சைக்கோ போல. இவனை நம்ம ஊருக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போறாங்க. போற வழியில மாவோயிஸ்ட் அட்டாக் பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இவனை அவருடைய ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. அந்த 2 கொலைகாரனுங்க சம்பந்தப்பட்ட எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கத்தியில சிடிகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது என்ன சிடிகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. மேபி இது ஏதாவது கல்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது முஸ்லிம்களை இந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க முஸ்லிம்லாம் போராட்டம் பண்றாங்க. வேணுத்துக்குனே இந்த இந்து போலீஸ் வந்துட்டு முஸ்லிம் மேல பழிய போட்டு கொலைப்பழிய போட்டு கைது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி நம்ம ஹீரோடைய யூனிஃபார்ம் ஹீரோடைய போட்டோ எல்லாம் கொளுத்தும் போது நம்ம ஹீரோக்கு வெறியாகுது. எவன்டா யூனிஃபார்ம் கொளுத்துனது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள போயிட்டு அவனை போட்டு போலன்னு பொழுக்கிறாரு. பயங்கரமா அடிக்கும் போது அவன் கையில ஒரு டாட்டூவை பாக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. பீகாருக்கு போயிட்டு ஒரு கொலைகாரனை பிடிக்கும் போது அந்த கொலைகாரனுடைய கையில ஒரு டாட்டூவை பார்த்திருப்பாரு. அந்த டாட்டூ வந்துட்டு சிடிகேன்னு மெயின் பண்ற மாதிரி போட்டிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு விசாரிக்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறாரு. இவன் இந்த மாதிரி தப்பா கொலை பண்ணிட்டான், நீ அந்த மாதிரி தப்பா கொலை பண்ணிட்ட அப்படின்னும் போது நீ கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் அந்த மொட்டையங்கிட்ட கேட்கும் போது நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணேன், நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பீகாருக்காரன் நானும் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணேன், அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி சிடிகேல அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ புடிச்சிட்டாரு. அது ஏதோ ஒரு டார்க் வெப் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் வெப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கும் போது நார்மலா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம் இல்லையா, கூகுள் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு சின்ன லெவலான என்ட்ரி மட்டும்தான். அதுவே இந்த டார்க் வெப் அப்படின்றது எல்லா மக்களாலையும் அவ்வளோ ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு கோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த டார்க் வெப் மூலமா தான் இல்லீகலா மனித கடத்தல இருந்து பிராஸ்டியூஷன் வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பயங்கர கொடூரமான எல்லா விஷயங்களும் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிடிகே அப்படின்றது டார்க் வெப்ல யூடியூப் மாதிரி ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டோடைய முழு நேம் வந்துட்டு கேப்சர் டார்ச்சர் கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த வெப்சைட்டையே காமிக்கும் போது நமக்கு எப்படி யூடியூபோ சைக்கோ கில்லருக்குலாம் இந்த வெப்சைட் போல மக்களே அவங்க பண்ற எல்லா கொலை பண்ற வீடியோவையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. சார் என்ன சார் இது சாதாரணமா கொலை பண்ணி அவனுங்க பாட்னு அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா, நமக்கு எப்படி யூடியூபோ இவனுங்களுக்கு இந்த மாதிரி. ஆனா ஏன் ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாதிரி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் இந்த வெப்சைட்டோடைய ரூலே. இந்த வெப்சைட்டை எவன் நடத்திக்கிட்டு இருக்கானோ நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக முதல்ல இந்த மாதிரி அவன் சொல்ற பேட்டர்ன்ல அவன் சொல்ற மாதிரி 2 பேரை கொலை பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணும். அந்த அவங்க ஆர்கன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்கனை எப்படி பதப்படுத்தணும், அதை எங்க அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல போட்டிருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த குரூப்ல மெம்பராவே ஜாயின் பண்ண முடியும். இதுல ஸ்ட்ரேஞ்ச் திங் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சைக்கோக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. ஏன் கூடுறாங்க, எப்படி கூடுறாங்க, எங்க கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கணும். இது நம்ம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். உன்னால முடிஞ்சா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு, சைபர் டீம் கிட்ட சொல்லி இந்த சர்வர் எங்க இருந்து இயங்குதுன்னு பார்க்க சொல்லு அப்படின்னும் போது இவனும் போறான். செக் பண்ணி பார்த்தா உலகம் முழுக்க 4-5 இடத்துல வேற வேற சர்வர் வச்சிருக்கானுங்க. அந்த சர்வரும் மாறிட்டே இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி 2 கொலைகாரனுங்களை புடிச்சிட்டு வந்து வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை போயிட்டு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லாமே டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாரு. ஒருத்தனை டார்ச்சர் பண்ணும்போது அந்த மொட்டைய கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு இறந்தே போயிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோவால மொத்தமா 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவால 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு HIT அங்கிருந்து நம்ம ஹீரோவை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ அங்கிருந்து இங்க வந்திருப்பாரு. இப்ப நான் வந்துட்டு அந்த கும்பலை கண்டுபிடிக்கணும், இந்த கொலையெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னா நான் இதே போல 2 கொலையை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணாதான் என்னால மெம்பரா சேர முடியும். எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா கூடுறாங்க, அங்க போயிட்டு மொத்த பேரையும் பிடிக்க முடியும், ஏதாவது பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்காக அப்பாவி மக்களை கொலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு அப்பாவி, ஒரு 4 வயசு சின்ன குழந்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த 20 நாள் பண்ணி கொலை பண்ணிட்டான். இவன் தான் கொலை பண்ணா, இவன் தான் அந்த விஷயம் எல்லாமே பண்ணா, 20 நாள் டார்ச்சர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் அந்த குட்டி குழந்தைய தவிர வேற யாருக்குமே தெரியாது. போலீஸ் தேடிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தறுத்து கொலை பண்றாரு. இதுக்கு முன்னாடி கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அவனுமே அதே போல ஒரு கேவலமானவனா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி HITல காமிக்கிறாங்க.
நம்ம ஹீரோ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த லேடி போலீஸ் வராங்க. நான் அந்த டார்க் வெப்பை லாகின் பண்ண உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது, அடியே பைத்தியம் முச்ச பட்டாம்பூச்சி, இந்த டைம்ல நீ லாகின் பண்ண அப்படின்னா யாரு லாகின் பண்றா, முக்கியமா ஒரே லொகேஷன்ல 2 ஐடி லாகின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா மொத்த பிளானும் நாசமா போயிடும் அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது, VPN யூஸ் பண்ணிருக்கேன், பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜெய்ப்பூர்ல ஒரு ஸ்பாட்ல வச்சு யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இவங்க அந்த வெப்சைட்டையே லாகின் பண்ணி காமிக்கிறாங்க. இவன் தான் ஏற்கனவே இறந்து போயிட்டான், கொலையே பண்ணிட்டானே, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கான், இந்த கொலைகாரன் இன்னொரு கொலையை கண்டிப்பா பண்ணுவான், ஜெய்ப்பூர் போனா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்க முடியும், முக்கியமா இந்த ஸ்பாட்ல வச்சு கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோட்டை மாதிரி இருக்கு, அதுவும் ரெக்கார்டா இருக்கு. இதையெல்லாம் காமிக்கும் போது, சூப்பர்மா நீ நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போயிட்டு அங்க இருக்க போலீஸோட சேர்ந்துட்டு இந்த கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் கண்டிப்பா இன்னொரு கொலையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த கொலைகாரன் வந்துட்டு ஏதோ ஒரு பெட்ரோல் பம்ப்ல ஒர்க் பண்றான் போல, அந்த டி-ஷர்ட் மாதிரி ஊடி மாதிரி எதையோ போட்டிருக்கான், நம்ம வந்துட்டு பெட்ரோல் பம்பா போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. 2-3 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணி தேடுவாங்க, அவனை கண்டே பிடிக்க முடியல. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கணும் போல வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொன்னா அந்த பொண்ணு கிளம்பியே வந்துட்டா. என்னமா பொசுக்குன்னு கிளம்பி வந்துட்ட, என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பிளைட்டை பிடிச்சேன், டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன், எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்புறம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக அவங்க அம்மாவுடைய போட்டோவை பேசுற மாதிரி ஏஐல மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே பேச வைக்கும் போது இவரு கண்ணெல்லாம் கலங்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஏதோ போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த டைம்ல ஹீரோயின் நம்ம ஹீரோடைய அந்த லாகின் ஹிஸ்டரி மத்த விஷயங்கள்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்தவனே அமைதியா போயிட்டாங்க. இந்த பொண்ணு உண்மையிலேயே ஹீரோவை லவ் பண்றாளா இல்ல ஃபாலோ பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல மக்களே. இந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டும் எல்லா பெட்ரோல் பம்புக்கும் போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரோந்து போகும்போது ஒருத்தன் கார் ஓட்டிட்டு வரான். அவனை நம்ம ஹீரோ சந்தேகமா பாக்குறாரு. அவன் திடீர்னு காரை ஓட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப, கண்டிப்பா இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா மிஸ் ஆயிட்டான். ஆனா இந்த ரோடுடைய அந்த பக்கத்துல யாரும் கிராஸ் பண்ணி போகாத மாதிரி நம்ம ஹீரோடைய டீம் இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு கார் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த கொலைகாரன் இந்த காட்டுக்குள்ள போயிருப்பான், எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. காட்டுக்குள்ள போய் தேடும் போது அங்க அந்த வண்டி நிக்குது. வண்டிக்குள்ள யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த கொலைகாரன். நம்ம ஹீரோ காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அங்க வந்த கொலைகாரன் கத்தியால ஹீரோவை கொத்த. இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த கொலைகாரனுக்கும் சம சண்டை. கடைசியா ஹீரோ கொலையே பண்ணிட்டாரு. அடுத்து போலீஸ் டீம்லாம் வராங்க. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த ஒரு பையனை கடத்திட்டு வந்தான் பாத்தீங்களா, அவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு காப்பாத்துறாங்க. ஹீரோக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ஒரு வழியா சரியாயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டார்க் வெப்ல இது வரைக்கும் நம்ம ஹீரோ 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி. இப்போ எவன் அந்த கம்யூனிட்டியை எவன் அந்த டார்க் வெப் நடத்திக்கிட்டு இருக்கானோ அவன் வந்துட்டு ஹீரோக்கு ஆக்சஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோ மெம்பரா ஜாயின் பண்ணிட்டாரு. வெல்கம் டு டார்க் வெப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இன்னும் ஒரே வாரத்துல வந்துட்டு இவனுங்க எல்லாரும் மொத்தமா ஒண்ணுக்குள்ள போறாங்க, ஒரு பார்ட்டி கொண்டாட போறாங்களாம். அதுக்கும் ஹீரோவை இன்வைட் பண்ணிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ என்ன விஷயம் நினைச்சாரோ அது எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் நாங்க எல்லாரும் கிளம்ப போறோம், நீங்க வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, உன்னால உன் டீமால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லோக்கல்ல வந்துட்டு அங்க போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உதவியும் வேணும், உடனே பெர்மிஷன் கொடுங்க, இத பத்திலாம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண டைமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் இந்த கேஸ இவ்வளவு பர்சனலா எடுத்துக்கிற, நீ பாதிக்கப்பட்டிருக்கியா இல்ல உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கேஸால இந்த கொலைகாரங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம வந்துட்டு ஒரு கேஸ பர்சனலா எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, போலீஸ்காரனா இருந்தா மட்டும் போதும். இந்த சைக்கோ கும்பலால ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு நூத்துக்கணக்கான பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வெப்சைட்ல மட்டும் யூடியூப் மாதிரி நூத்துக்கணக்கான கொலை பண்ற வீடியோ இருக்கு. இன்னும் நிறைய அப்பாவி பொதுமக்கள் சின்ன குழந்தைங்களாம் பாதிக்கப்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு, பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே நீங்க கிளம்பி அந்த ஊருக்கு போங்க, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பையும் இங்க இருந்து அங்க இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. அப்ப இந்த சீஃப் நம்ம ஹீரோவை நாங்க கூட்டிட்டு வராரு. இவங்கள புதுசா நான் வேலைக்கு எடுத்திருக்கேன், நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, இவங்களும் உங்க டீம்ல உங்க கூடவே வருவாங்க, அங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அடி பாவி அப்படின்னா இதுக்கு முன்னாடியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பாக்குற.
இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி ட்ரெயினுக்குள்ள ஏறி டிராவல் பண்றாங்க. இவங்க அருணாச்சல் பிரதேஷ் போறாங்க. போறதுக்கு இப்போ வந்துட்டு இறங்க போறாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு அந்த ஊருக்கு போயிடுச்சு. என்ன அவனுங்க ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்கானுங்க. அங்க போயிட்டு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு பின்னாடியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கார் நிக்கும், ஹெட்லைட் இல்லாம. அந்த கார்ல ஏறி அவனுங்க என்ன எங்க கூட்டிட்டு போறாங்களோ ஃபாலோ பண்ணிட்டே போங்க. கண்டிப்பா பக்கா பிளானோட வருவாங்க. யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வழிமாத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி வருவாங்க. பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் தூங்க போகும்போது நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து தூங்க போறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ கட்டாயப்படுத்தி முதல்ல கேளு, நான் என்ன சொல்ல வரேன் கேளு அப்படின்னும் போது என்ன சொல்ல வர சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணியா அப்பதான் லவ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்சே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய அக்காவும் ரோட்ல வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது அப்போ அந்த பக்கமா வந்த பொறுக்கி பசங்க அக்காக்கு பின்னாடி தட்டிட்டு போக செமையா விருப்பாச்சு. ஆனா அங்க போலீஸ்காரனா மக்களை காப்பாத்துற ஹீரோவா நீ வந்த அந்த பொறுக்கி பசங்க பின்னாடியே அடிச்சு அவங்களுக்கு வந்துட்டு சரியான பாடம் போகட்டேன்னு அந்த சினாரியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போலீஸ்க்குலாம் படிச்சேன். ட்ரைனிங் எடுக்கும் போது அப்பயும் நீ அங்க வந்த. அதுக்கப்புறம் தான் உன் மேல காதல் வந்துச்சு. உண்மையிலேயே இது எல்லாமே கோ இன்சிடென்ட் மட்டும்தான். நான் உன்னை காதலிச்சது மட்டும்தான் உண்மை. சார் உன்னை ஃபாலோ பண்ண இப்பதான் அமைச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி பழகி மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பாட்டு முடிய நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் பத்திரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அவனுங்க ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க 3 கார் வருது. 3 கார்ல எந்த கார்ல ஏத்தனாங்க அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோடைய டீம் குழம்புறாங்க. இவங்க கார்ல அந்த 3 காரையும் ஃபாலோ பண்ணிட்டு போக 3 காரும் வேற வேற இடத்துக்கு போது. மக்களே 3 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை வேற எங்கேயோ கூட்டு போறாங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோவை தரவா செக் பண்றாங்க. அங்க வந்துட்டு இந்த குரூப்புக்கு தலைவன் வந்திருக்கான். வந்தவன் ஹீரோவை வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதுதான் உன்னுடைய ரூமு, நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இந்த ஆடுகளம் நல்லாவே இருக்கு, ஆட்டோ என்ன கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெடி ஆயிட்டு வா சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வராரு. நம்ம ஹீரோ இல்லாம நம்ம ஹீரோ மாதிரியே நியூ மெம்பரா ஒரு 4-5 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக அங்க நிறைய சைக்கோக்கள் இருக்காங்க. மக்களே நம்ம ஹீரோ எப்படி 2 கொலையை பண்ணிட்டு இங்க வந்து மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காரோ இதே போல 100கணக்கான பேரு கொலை பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிருக்கானுங்க. நியூ மெம்பரை வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கயிறை கட்டி வச்சிருக்கானுங்க. கயிறை 1 by 1 போயிட்டு கட் பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லாரும் போயிட்டு கட் பண்றாங்க. கடைசி கயிறை கட் பண்ணும் போது அங்க ஒரு பொண்ணை கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கர கொடூரமா இறந்து போறா. வாயால சொல்லவே முடியாது, நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி பயங்கர கொடூரமா இறந்து போறா. நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. காப்பாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவை கொலை பண்றவாங்க. அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்ட்டியை கொண்டாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு தம்மு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். பேஸ்மெண்ட்டுக்கு போனா நிறைய பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா ஒரு கூண்டுக்குள்ள நாய் மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ இந்த சைக்கோ இந்த வெப்சைட்டை எங்க இருந்து ரன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு பாக்குறாரு. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறமா இங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும், இவங்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் ஹீரோயின் எஸ்ஐ இவங்க 3 பேரும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போக அங்க யாரையும் காணோம். இங்க வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். மேபி வந்துட்டு காட்டுக்குள்ள கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க போயிட்டு சர்ச் பண்ண பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் கிட்ட கால் பண்ணி கேட்க அவரு ஹெல்ப் பண்றாரு. ஒரு பெரிய போலீஸ் படையவே அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் போயிட்டு 3 இடத்துல தனித்தனியா தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. இங்க வந்தவனுங்க யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள திசை திருப்பி விடணும் அப்படின்னு 3 காரை கொண்டு வந்து காருக்குள்ள ஏத்துற மாதிரி காருக்குள்ள ஏத்தாம காட்டுக்குள்ள ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரேடியோ சிக்னல் அனுப்பணும். நம்மள யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ வேவ் போற மாதிரி ஒரு டிவைஸை உருவாக்கிட்டு வேற என்னமோ பண்ணிட்டு மறுபடியும் பார்ட்டிக்கு வராரு. பார்ட்டிக்கு வந்தா ஒரு பையனை படுக்க வச்சு கட்டி போட்டு துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல டமால்னு என்னமோ வெடிக்குது. என்ன விஷயம் அப்படின்னா ஏதாவது பண்ணி இவனுங்களை திசை திருப்பணும், இங்க இவனுங்க என்ன பண்ண வந்திருக்கானுங்களோ அதை பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கேஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த தலைவன் போயிட்டு பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறான். இங்க என்னமோ சம்திங் ராங்கா
நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதே டைம்ல ஹீரோயின் அந்த லேடி போலீஸ் இவங்க 2 பேரும் மறுபடியும் மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க. அந்த சீஃப் கால் பண்றாரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 3 இடத்துக்கும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். எங்க செக் பண்ணியுமே அர்ஜுனை கண்டே பிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ளதான் கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ள போனா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், அர்ஜுனை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது இந்த டைம்ல கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. காட்டுக்குள்ள தீவிரவாதி மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அச்சுறுத்தல்கள் இருக்கு. உன்னால இப்போ உள்ளுக்குள்ள போக முடியாது, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மேல பேசுறேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அது போல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஐயோ அர்ஜுன் நம்மால் மாட்டிக்கிட்டு இருக்கானே, சும்மா உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்புறா. அந்த லேடி போலீஸ் நானும் வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி காட்டுக்குள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே இந்த சைக்கோ தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, புதுசா நியூவா ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க இல்லையா, இந்த 5 பேர்ல யாரோ போலீஸ் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சொந்தமான இடத்துல போலீஸ் வந்துட்டு ரைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு போலீஸும் வந்திருக்காங்க. நீங்க 5 பேரும் சண்டை போடுங்க, 5 பேர்ல யாரு உயிர் பிழைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு என் டீம் மெம்பரு, போலீஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல 5 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வின் பண்றாரு. அப்போ ஒரு போலீஸ வந்துட்டு நான் கூட்டிட்டு வரேன், உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ இருக்கான் பாத்தீங்களா, எஸ்ஐ வந்துட்டு இந்த டீம் கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. அந்த சைக்கோ எஸ்ஐ கூட்டிட்டு வர எஸ்ஐ உயிருக்கு பயந்துட்டு எல்லாமே சொல்றாரு. இவரு வந்துட்டு எங்க எஸ்பி HIT உடைய தலைவர், இங்க நாங்க வந்துட்டு ஒரு ஆபரேஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. போலீஸ்காரன் பொய் சொல்லுவான், நான் நம்பல, நான் உன்னை நம்புறேன், நீ என்ன பண்ணு, மத்தவங்களை கொலை பண்ண மாதிரி இந்த ஆளையும் கொலை பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னை நம்புறேன் அப்படின்னும் போது இப்போ வந்துட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ லைட்டா சிக்னல் காமிக்கிறாரு, சும்மா சண்டை போட்டுட்டே மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம 2 பேருமே இங்கிருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது வேற ஒரு பையனுடைய பாக்கெட்டை செக் பண்ண அங்க இருந்து ஐடி கார்டு மாதிரி என்னமோ கிடைக்குது. இவன் தான் ஆக்சுவலா போலீஸ்காரன், நீங்க சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இங்க புதுசா வந்த சைக்கோக்கல்ல ஒரு சைக்கோடைய அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதோ வச்சுட்டு வந்திருப்பாரு, அவன் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ற மாதிரி. அதை இவங்க கையில எடுத்து பார்த்துட்டு இவன் தான் போலீஸ் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. எவனோ ஒரு போலீஸ்காரன் உள்ள வரான், அது வரைக்கும் நீ என்ன புல்லு புடுங்கிட்டு இருக்க, நீ ஒழுங்கா பார்க்க மாட்டியா, உன்னால நம்ம நியூ மெம்பர்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டாரு. எனக்கு ஒரு 1 hour மட்டும் இவனை என் கஸ்டடியில கொடு, நான் போயிட்டு விசாரிக்கிறேன், இவனுடைய எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே விசாரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எஸ்ஐய உள்ளுக்குள்ள கூட்டு போறாரு. இங்க வந்துட்டு பேஸ்மெண்ட்ல நிறைய பேர் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தணும், இங்க இருக்கவங்களையும் பிடிக்கணும். இங்க இருந்து பின்னாடி பக்கமா போனா தப்பிச்சு அங்க ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியில ஏறி எப்படியாச்சும் காட்டு பக்கமா வெளியே போயிடலாம், நான் வந்துட்டு எப்படியாச்சும் மத்தவங்களை தடுக்க பாக்குறேன், நீ இவங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போ அப்படின்னும் போது அப்படின்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பத்தி கவலைப்படாத, அவங்கள கூட்டிட்டு போ, மத்த விஷயம் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் வெளியே பார்ட்டி மக்களே, இந்த பார்ட்டில ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா போறோம், இது வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். இந்த சொசைட்டி சட்டம் திட்டம் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்படுத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம உடைச்சிதான் இங்க வந்திருக்கோம். நமக்குள்ளேயுமே சில ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும், இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஒரு மோசமான இல்ல ஒரு ஜாலியான விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தூக்க நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சைக்கோ உங்கள யாரு இத பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு தாடிக்காரன் போறா மக்களே. ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இவ்வளோ ஹைட்ல இருப்பான், வெள்ளை தாடி இருக்கும், அந்த ஆளு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா இந்த ஆள் தான் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா மக்களே, என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கதான் இருந்திருப்பாரு, நான் உங்க குழந்தைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க வந்திருக்காரு மக்களே. இப்போ இந்த தாடிக்கார சைக்கோ மேல போயிட்டு ஒரு பெரிய கத்திய தூக்கி வெட்டலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை விட பெரிய கத்தியா கொண்டு போயிட்டு அவனை அறுத்து கொலை பண்றாரு. இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யோ எஸ்ஐ இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போ, மத்தவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியா இறங்கி சண்டை போட்டு எல்லாரையும் கொலை பண்றாரு. இந்த சண்டையை அப்படியே காமிச்சு உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீடியோவும் இருக்காது, நம்ம சேனலும் இருக்காது. அதனால நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் காப்பாத்த பாக்குறாரு, வெளியே கொண்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிறாரு மக்களே. அந்த எஸ்ஐ மத்தவங்களை கூப்பிட்டு தப்பிச்சு போகும்போது சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ போ நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லும் போது அவன் கதவை லாக் பண்ணிட்டு போறான். ஹீரோ உள்ளுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அந்த சைக்கோ வந்து ஹீரோவை கொலை பண்ண பார்க்கும்போது அங்க செகண்ட் பார்ட்டுடைய ஹீரோ வராரு. வந்தவரு பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த செகண்ட் பார்ட்டுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. கடைசியா இந்த தலைவன் மட்டும் உயிரோட இருக்கான். இவனை புடிச்சு நம்ம ஹீரோ கொண்டு போலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. ஆனா இவன் ரொம்பவே சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். ஒருத்தவங்களை கொலை பண்ணும் போது அவங்க துடிக்கும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும். அந்த சாட்டிஸ்பேக்ஷனை இது வரைக்கும் ஃபீல் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பண்ணிருக்கேன் அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல ஜெய்ப்பூருக்கு போயிட்டு ஒரு சைக்கோவை கைது பண்ண பார்த்திருப்பாரு. அவன் ஹீரோவை கொலை பண்ண பார்க்கும் போது அவனை ஹீரோ கொண்டு இருப்பாரு. நான் சாட்டிஸ்பேக்ஷனை அனுபவிச்சிருக்கேன். எப்ப அப்படின்னா உன்னுடைய தம்பியை கொலை பண்ணும் போது அப்படின்னு சொல்ல இவன் ஷாக் ஆகுறான். ஜெய்ப்பூர்ல அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தானே அவன் தானே உன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பியுடைய பேரை சொல்ல இவன் ஷாக் ஆகுறான். இவனை ஹீரோ கொலை பண்றாரு. அடுத்து இவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல அருணாச்சல் பிரதேசத்துல இப்ப நம்ம ஹீரோவும் டீமும் போயிட்டு அந்த இருள் உலக தாதாக்கள் அந்த கொலைகாரங்களை கைது பண்ணாங்க, கொலை பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அவனுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு மனுஷங்களை சாதாரணமா வெறி பிடிச்ச மாதிரி கொலை பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது மட்டும் இல்ல மக்களே, உள்ளுக்குள்ள இருந்து ஆர்கனை வெளியிடுறானுங்க பாத்தீங்களா, அந்த ஆர்கனை எங்கேயோ எக்ஸ்போர்ட்டும் பண்ணிருக்கானுங்க. அது ஒரு ஸ்வீடிஷ் பார்மா கம்பெனி. இந்த ஊர்ல இருந்து அந்த ஸ்வீடிஷ் கம்பெனிக்கு இந்த விஷயம்லாம் சப்ளை பண்ணது, மத்த ஹெல்ப்லாம் பண்ணது சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரன். அவன் இந்த ஊர்ல பார்மா கம்பெனி வச்சிருந்தானா, அவனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பார்மா கம்பெனி இந்த ஆர்கன் எல்லாத்தையும் ஸ்வீடிஷ் கம்பெனிக்கு அமுச்சு விடுறாங்க. அங்கிருந்து ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் ஏசிபி தன்யா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க விசாரிச்சு அந்த அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் வந்திருக்காங்க. வந்தவங்கள தான் அந்த சைக்கோக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போயிட்டு அடைச்சு வைக்க அதுக்கப்புறம் கொலையும் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணல. அந்த கூண்டுல வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கும். இவங்க 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு இருக்க தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த பொண்ணுடைய உயிரை இவங்க காப்பாத்திருக்காங்க மக்களே. சோ இந்த ஆபரேஷனுக்காக தன்னுடைய உயிரையே பணைய வச்ச ஏசிபி தன்யாக்கு தான் எல்லா பாராட்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் டீம் லீடரு. இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வெளியே சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு அந்த அவார்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு அப்படின்னா இந்த ஊர்ல இருந்துட்டு பார்மா கம்பெனிக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணா பாத்தீங்களா சாமுவேல், இப்ப வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு அமோகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை போடணும் அப்படின்னு தான் போயிருக்காரு. அந்த சாமுவேல் கிட்டயே எல்லா கதையும் சொல்லிட்டு அவன் கொடுத்த கத்தியால அவனை கொலை பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கடைசியா போற வர வண்டிய போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் எதையோ கடத்திட்டு வரான் போல, நீ போயிட்டு ஐயாவை பாத்துட்டு வா அப்படின்னும் போது அங்க நம்ம கார்த்திக் வராரு. சோ 4வது பார்ட்ல நம்ம கார்த்திக் தான் நடிக்க போறாரு, கார்த்திக் தான் ஹீரோவா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. 4வது பார்ட்ல நம்ம கார்த்தி நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. யாருக்கெல்லாம் கார்த்தி பிடிக்கும், யாருக்கெல்லாம் நானி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.